ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அக்ஷய திருதிக்கு நகை எடுக்கிறதுக்கு இப்போவே பிளான் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்ஷய திருதிக்கு நகை எடுத்தால் ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் நகை சேரும். ஸோ அப்போது நம்ம எடுக்கிறதுக்கு இப்போயே பிளான் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்மளால் சின்ன ஒரு மில்லிகிராம் கணக்கில் தங்கம் வாங்க முடியும். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. அண்ட் நம்ம சேனலை பார்த்துச்சுக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி 1 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா 8010 ரூபாய். நேற்றை விட விலை அதிகமாகவே குறைஞ்சிருக்கு. ஸோ கோல்டு சீட் பே பண்ணாதவங்க மறக்காமல் கோல்டு சீட் பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் குறையுமா ஏறுமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஏறுறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 1 கிராம் வெள்ளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 106 ரூபாய். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 64 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. 65 ரூபாய் கிட்ட போச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் குறைவாகவே இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் கோல்டு சீட் பே பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்சய திருதிக்கு நகை எடுத்தால் தான் நகை சேரும் அப்படிங்கிறது தாண்டிலுமே, ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒகேஷனுக்கும் நம்ம நகை எடுக்கிறப்போ நம்மளுக்கு தான் நகை அதிகமாக சேரும். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி அக்ஷய திருதி, பர்த்டே, வெட்டிங் டே, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கும் நம்ம ஃபங்க்ஷனுக்கும் நம்ம நகையாக சேர்த்துக்கிட்டு வந்தோன்னா நமக்கு நகையோட நகை கூடும். அதுதான் என்னோட ஒப்பீனியன். நகை ஆனாலுமே இந்த நல்ல நாளில் எடுத்தால் சேரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதை ஒரு நம்பிக்கையாக எடுத்துக்கிட்டு நகை சேர்த்தோன்னா நகையோட நகையாக சேர்க்கலாம். ஸோ அக்ஷய திருதிக்கு பெரிய நகை தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா நகையோட ரேட் மிக மிக அதிகமாக விற்கிது. ஸோ எப்பயுமே நம்ம நகையில் காசு போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நகை அப்படிங்கிறது ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். என்றைக்குமே நகையில் காசு போடுறது வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. ஏன்னா நம்ம தங்க நகை மட்டும்தான் நம்மளுக்கு எந்த நேரத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு காசு ஒரு சூழ்நிலையில் தேவைப்படுதுன்னா கூட ஒருத்தட்ட போய் நம்ம கடன் கேட்டாலும் கடன் தரமாட்டாங்க. ஸோ நம்ம கையில் நகை இருக்குது, தங்க நகைனா நம்ம அதை அடகு வச்சு கூட பணம் புரட்டிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்குமே, வீடு கட்டுறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நமக்கு உதவ போகிறது நம்ம கையில் உள்ள தங்கம் தான். யாரையும் எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட தங்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். ஸோ ஒருத்தரும் நகையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா தங்க நகையை வாங்கலாமா, தங்க காயினாக வாங்கலாமா, அப்படி எதில் பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது கோல்டு காயின் பார் தான். ஸோ அதுபோல் நீங்கள் கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரேட்டுக்கே நீங்கள் விற்றுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிறப்பையும் தங்க நகை எடுக்கிறத விட கோல்டு காயின் வாங்குறப்ப தான் நமக்கு அந்த செய்குலி சேதாரம் அது எல்லாமே கம்மியாக வாங்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு நகை வாங்குறீங்கன்னா 8%, 10%, 16%, 20 கூட போடுவாங்க. இதே காயின் அப்படின்னா நமக்கு 2%, 3%குள்ளே தான் வரும். ஸோ அதுபோல் நம்ம காயினாகவே சேர்த்து வச்சுட்டே வரலாம். நம்ம ஒரு 2 வருஷம் சேர்க்குறோனாலே நமக்கு ஒரு கிராமாக மாதம் எடுக்கிறோம் சேலரியில் மிச்சம் பண்ணி அப்படின்னாலே நம்மளுக்கு 12 கிராம் சேர்ந்துடும் ஒரு வருஷத்தில். 2 வருஷத்தில் 24 கிராம் சேர்ந்துடும். ஸோ இப்படியே நம்ம மாதம் தங்கம் வாங்கணுன்னா கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்தில் அது பெரிய அமௌண்ட்டாகவே மாறும். ஏன்னா கோல்டோட ரேட் குறைய போகிறதில்ல. வருஷம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். 2000 எவ்வளோ இருந்தது, 2018 எவ்வளோ இருந்துச்சு, இப்போ 2025 எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். இப்போ ஒரு பவுன் தங்கம் நமக்கு செய்குலி இதெல்லாம் போட்டு 1 லட்சம் கூட வந்துடும். ஸோ அந்தளவுக்கு கோல்டோட ரேட் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ எல்லாருமே கோல்டில் கட்டாயமாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் இந்த மாதிரி அக்ஷய திருதி நல்ல நாளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா பெரியவங்க சொல்லியிருக்க மாதிரி நமக்கு நகையோட நகை சேரும். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். அக்ஷய திருதிக்கு ஒருத்தரும் அட்லீஸ்ட் இப்போ ஜிஆர்டிலெலாம் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ் காயின்லேருந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த 100 மில்லிகிராம் காயின்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 850 ரூபாயிலேருந்து 900 ரூபாய்க்குள்ளே நம்ம 100 மில்லிகிராம் எடுத்துடலாம். 100 மில்லிகிராம்னா 100 மில்லிகிராம் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. எடுக்கவே முடியாதவங்க கூட நம்ம ஒரு 800 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். உங்ககிட்ட அதிகமாக காசு இருக்குன்னா நீங்கள் 1/2 கிராம் வாங்கலாம், 1 கிராம் வாங்கலாம், 1 பவுன் வாங்கலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் அக்ஷய திருதிக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இயர் 2025 அக்ஷய திருதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 30 வருது. ஏப்ரலே வரும், சம்டைம்ஸ் மேல வரும். ஸோ மாறி மாறி வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா April 30 புதன்கிழமை அக்ஷய திருதி வருது.
என்னால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த டைம் வந்து கோல்டில் அக்ஷய திருதிக்கு வந்து வாங்க முடியாது. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து இடம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டு வந்து இந்த மாதிரி மில்லிகிராம்ஸ் கணக்கில் தான் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அக்ஷய திருதிக்கு நகை வாங்கினா நம்மளுக்கு நகை சேரும் அப்படின்ற நம்பிக்கைக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கோல்டு காயினாக தான் வந்து வாங்க போகிறேன். வாங்கிட்டு கண்டிப்பாக அதையும் வந்து உங்ககிட்ட வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் 30 வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிப்ரவரி தான் நடக்குது இல்லைங்களா? மார்ச், ஏப்ரல் நமக்கு வந்து 2 மாதம் வந்து இருக்குது. ஸோ 60 நாள் வந்து இருக்குதுன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ 60 நாளில் வந்து நம்மளால் எவ்வளோ வந்து பணம் வந்து சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வைங்க. நம்ம வந்து இப்போ போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டில் தான் போட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. வீட்டில் ஒரு பாக்ஸோ இல்லை பர்ஸோ இதுக்காகன்னு அக்ஷய திருதிக்குன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பர்ஸில் வந்து கை வைக்கவே வைக்காதீங்க. ஸோ உண்டியலோ நீங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அக்ஷய திருதிக்குள்ளே உங்களுக்கு நிறையவே அமௌண்ட்டு சேர்ந்து எல்லா விஷயத்துலையும் சேவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் அக்ஷய திருதிக்கு நகை வந்து வாங்கிடலாம். ஸோ காய்கறி வாங்குறீங்களா, அதுலேருந்து ஒரு 5 ரூபா சேவ் பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்களா, அதுலேருந்து ஒரு 10 ரூபா சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து சேமித்து அதை வந்து தங்க காயினாவோ இல்லை தங்க மோதிரமாவோ ஏதாவது மாற்றிக்கோங்க. ஏன்னா மோதிரம்லாம் நம்மளுக்கு வந்து 1 கிராம் 1.5 கிராம்லேருந்தே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மோதிரம் எடுக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளவங்க மோதிரம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை மனசில் வச்சுட்டு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். சின்ன சின்ன காயினாக சேர்த்து வச்சுட்டு அப்புறம் கூட நமக்கு தேவையான ஜுவல்லரி வந்து வாங்கிக்கலாம். இப்போ 100 மில்லிகிராம் காயின் தான் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க மைண்டில் அப்படின்னா எவ்வளோ தேவை அப்படின்னா ஒரு 900 ரூபா இருந்தால் போதும். 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபா இருந்தால் தாராளமாக நீங்கள் 100 மில்லிகிராம் காயின் வந்து வாங்கிட முடியும். ஸோ ஒரு 10,000 10,500 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 1 கிராம் எடுத்துடலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு கடை வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் ஜிஎஸ்டி வந்து ஒன்று தான். ஒரு சில கடைகளில் வந்து இப்போ சீட்டு போட்டு எடுத்தால் ஜிஎஸ்டியே இல்லாத மாதிரி கூட இருக்குது, என்எஸ்கே அந்த மாதிரி கடைங்களில். பட் இப்போ என்னென்ன ஸ்கீம் போகுதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக விசிட் பண்ணேன்னா நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நமக்கு நாமே வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டார்கெட் இல்லை அப்படின்னா நம்மளால எதையுமே வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அக்ஷய திருதிக்கு இவ்வளவு வாங்கிடுவேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து எடுத்து வைங்க. ஒரு டெய்லி வந்து ஒரு 50 ரூபா போடலாம், டெய்லி 20 ரூபா, டெய்லி 10 ரூபா நம்மளுடைய இன்கம்க்கு தகுந்த மாதிரி எடுத்து வைங்க. இப்போ என்னாலலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரிலேருந்து இதுக்காக ஒரு அமௌண்ட்டை தான் வந்து ஒதுக்க முடியும். ஏன்னா எனக்குலாம் மந்த்லி சேலரி தான். ஸோ அதுபோல் வந்து உங்களுக்கு இப்போ வீக்லி சேலரினா நீங்கள் வீக்லி வந்து எடுத்து வைங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த 60 நாளை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க தங்கம் வாங்கிறதுக்கு. ஸோ நான் கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதியிலையும் சின்னதாவது ஒரு தங்கம் வந்து வாங்கிடுவேன். வாங்கிட்டு உங்ககிட்ட நான் என்ன வாங்கினேன் அப்படின்றது வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படியே என்னால் நேராக போய் வாங்க முடியலன்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் கூட வந்து நான் வந்து அமௌண்ட்டை வந்து போட்டு வச்சுருவேன். ஸோ அது மாதிரி நான் போடுறது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டில் பால் செயின் இருக்கிறதுக்கு. ஸோ வந்து அதே மாதிரி ஒருத்தர் வந்து சீட் வந்து கட்டுங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தவிர தெரியாதவங்களுக்காக இந்த இது சொல்கிறேன். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தங்கமயிலில் வந்து 100 ரூபாயிலேருந்து டிஜிகோல்டு ஆப்பில் உங்களால் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் வந்து நீங்கள் செய்கூலி சேதாரம் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க. இருந்தாலும் வந்து கையில் இருந்தால் செலவாயிடும். அதை வந்து நம்ம கோல்டாக அப்பப்போ வந்து கிராம்ஸில் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில். ஸோ இது வரைக்கும் சேவ் பண்ணாதவங்க அந்த ஆப் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா 100 ரூபாயிலேருந்து அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து தங்கமாக சேமிச்சிக்கலாம். இவ்வளோதான் சேமிங்க அப்படின்னு டார்கெட் சொல்லலை. அவங்கவுங்களோட சேலரிக்கு தகுந்த மாதிரி அக்ஷய திருதியில் ஒரு நகை வாங்குறதுக்கு அமௌண்ட் சேவ் பண்ணுங்கள். இந்த பிளானை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கான வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.